Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல ஆல் இந்தியா கோட்டா எந்த ரேங்க் ஜெனரல் ரேங்க்குங்க, கேட்டகரி ரேங்க் கிடையாது. எந்த ஜெனரல் ரேங்க்ல இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து போகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தமிழ்நாடுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். இதை நம்ம அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்கள் மனதில் கொண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடித்த கல்லூரி கிடைச்சா போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் 2 சீட்டுக்காக படித்ததா மீனிங் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஒரு சீட் எடுக்கும்போது உங்களுக்கான ஸ்டேட் கோட்டா ரேங்க், அந்த ஸ்டேட் கோட்டா சீட் அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்களுக்கு போகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தரீங்க ஸ்டேட் கோட்டாவில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, இப்போது நம்ம 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு எந்த ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் இருந்தால் சீட் கிடைக்கும் ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச எம்எம்சி காலேஜ். இந்த எம்எம்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் மார்க் விட்டுடுங்க, இந்த வருஷம் இந்த மார்க் இருக்க போகிறதில்ல. ஓப்பன் அன்ரிசர்வ்ல 2048வது ரேங்க் வரைக்கும் போன வருஷம் சீட் கிடச்சிது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1471வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓப்பனை விட ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு ஏன் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதாவது ரேங்க் முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஓபிசி ஓப்பன் அந்த கேட்டகரியில் கடைசி ரவுண்ட் வரைக்குமே எம்எம்சிக்கு வேக்கன்சி இருந்ததுனால இந்த அளவுக்கு சீட்டு குறைஞ்சிது அன்ரிசர்வ்டுக்கு. பட் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு மொதல் 3 ரவுண்டுக்குள்ளேயே சீட்டு ஃபில் ஆகிடுச்சு, அதனால் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 4921வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10376, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 92801. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிசியில் பிசி, பிசிஎம், எம்பிசி இதெல்லாம் நமக்கு ஓபிசியில் வந்துடும், எம்பிசி டிஎன்சி. ஓகே, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி இந்த ரெண்டும் எஸ்சியில் வந்துடும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. ஓகே, இந்த ஜென்ரல் ரேங்க்ல இருந்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு எம்எம்சி கிடைச்சிடும். ஓகே, அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஓப்பன் அன்ரிசர்வ்டுக்கு 7301வது ரேங்க் வரைக்கும் போன வருஷம் சீட் கிடச்சிது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 13790வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 11882வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,34,168வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 81,472வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. நீங்கள் உங்கள் நீட் ஸ்கோர் கார்டு இருந்தால் அதில் ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க் பாருங்கள், கேட்டகரி ரேங்க் பார்க்காதீங்க. அந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லூரி கிடைக்கும். ஓகே, அடுத்துங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 10,663வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓபிசிக்கு 11,816வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 12,174வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 74,322, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,0861வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,34,168வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது சார், கடைசி ரவுண்ட் வரைக்கும் வேகன்சி இருந்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதனாலங்க. ஓகே, அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் அன்ரிசர்வ்டுக்கு 10,467வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11,559வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 23,419வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75,910வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,38,861 ரேங்க் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அடுத்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு கல்லூரி, சென்னைக்கு அடுத்து 200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இங்கே இருக்குது. ஓப்பனுக்கு 9,774வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 11,423வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 22,891வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93,039வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,27,375வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் மெரிட் சீட்டுக்கு 12,188வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது அன்ரிசர்வ்டுக்கு. ஓபிசிக்கு 13,841வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 27,846வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 97,800வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,45,507வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அதற்கடுத்து செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனுக்கு 13,530வது ரேங்க் வரைக்கும், ஓபிசிக்கு 13,915வது ரேங்க், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 25,016வது ரேங்க், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 83,817வது ரேங்க், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,58,996வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது.
அதற்கடுத்து திருநெல்வேலியில் ஓப்பன் மெரிட்டுக்கு 26,194வது ரேங்க்கு, ஓபிசிக்கு 19,861வது ரேங்க்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 26,868வது ரேங்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,35,357வது ரேங்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,51,297வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் ஓப்பனுக்கு 10,846வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 17,778வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 25,803வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 98,661வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,22,239வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. கேஏபி விஸ்வநாதம் திருச்சி நம்ம ஊர் எங்கள் ஊர் ஓகே ஓப்பனுக்கு 13,051வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓபிசிக்கு 13,289வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 23,061வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,08,408வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,44,908வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஸோ அடுத்த பார்ட் வீடியோவில் அடுத்த 10 கல்லூரிகளுக்கான ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் சேர்த்துன்னு சொல்கிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸ்டேட் கோட்டா, 7.5% ரிசர்வேஷன், 92.5% ரிசர்வேஷன் எல்லா கேட்டகரியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சீட்ஸுக்கும் 2024 கட் ஆஃப் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த புக் நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. பட் இந்த புக்கில் இருக்க எல்லா விஷயமும் நம்ம வீடியோவாக போட்டுருவோம். அதனால் இந்த புக்கு கம்பல்சரி நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லலை. இன்னும் ஒரு 150 காப்பீஸ் நம்ம கையில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் அடுத்த 10 காலேஜுக்கு கட் ஆஃப் ரேங்க் ஷேர் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.